கடைசியா அப்பா உங்ககிட்ட எப்பப்பா பேசினாங்க? இல்ல நானும் அப்பாவும் டெய்லி பேசிப்போம். அவங்கள டெய்லி காலையிலயும் நைட்டும் அவங்க எந்திரிச்ச அப்புறமும் பேசுவாங்க, நைட்டு தூங்குறப்பவும் பேசுவாங்க. அந்த மாதிரிதான். அப்பா கடைசியா உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு சொல்லலாமாப்பா? வேற ஒண்ணும் இல்ல, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இல்ல நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இந்தியா வந்து கடைசியா நீங்க அப்பா பார்த்தது எப்பமா? நான் போன வருஷம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்துட்டேன் உடனே கிளம்பி. அது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 3 months தங்கினேன் அவங்களோட ஃபுல்லா. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க பெட்டரான அப்புறம் தான் கிளம்புனேன். அதுதான் லாஸ்ட் மீட்டிங். வீடியோ கால் அடிக்கடி பேசுவோம், அது எவ்ரி வீக்கெண்ட் பேசுவோம். சோ அப்பாவோட ஆசை அப்படிங்கறது ஏதாவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? ஆசை எனக்கு தெரியல, ஒன்னும் யோசிக்க முடியல, எனக்கு ஒன்னும் பேச முடியல. ராஜேஷ் சாரோட அவங்க ஆசைன்னா எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்பவுமே பிஸியா இருக்கணும், அதுதான். நடிச்சுக்கிட்டே இருக்கணும், பிஸியா இருக்கணும், அதுதான். என் பிரதர் மேரேஜ் இப்போ இருக்கு, அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆவலா இருந்தாங்க, சந்தோஷமா. அதுதான், அத பத்தி தான் பேசிட்டே இருந்தோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்க தம்பி இல்லையா அவரு? ஆமா ஆமா. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நிறைய இருக்கும்போது இது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எதிர்பாராத ஒரு ஷாக்கு. இன்னொன்று சார் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. யூடியூப்பில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அவரோட பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் 2 பேரோட பாண்டிங் எப்படி இருக்கும்ப்பா? சார் எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ரிக்டான அப்பாவா, ஜாலியான அப்பாவா? ஸ்டார்டிங்ல காலேஜ் படிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பட் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு மதர் அண்ட் ஃபாதர் 2 ரோல். ரொம்ப க்ளோஸ். நாங்க ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லி இது மாதிரி ரிலேஷன்ஷிப். சினிமால இருந்து எல்லாம் ஜாலியா பேசுவோம், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்கள் தான் இப்போ உங்கள் தம்பிக்கு அப்பாவோட இடத்துல இருந்து எல்லாம் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. ராஜேஷ் சாரோட ஆன்மா வந்து ஒரு நல்ல ஆன்மா. கண்டிப்பாக அப்பாவோட துணை எப்பயுமே உங்கள் 2 பேருக்குமே கண்டிப்பாக கடைசி வரை கூட இருக்கும்.